என் இனிய உறவுகளே, 5 பஞ்சபூதங்கள் கொண்ட சிவன் தலங்களில் ஏற்கனவே 4 பஞ்சபூதமான நெருப்பு, காற்று, ஆகாயம், நிலம் ஆகிய 4 பஞ்சபூதங்கள் பற்றிய வீடியோக்கள் இதே சேனலில் பதிவிடப்பட்டுள்ளன. அவற்றை தங்களுக்கு நேரம் கிடைத்தால் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இது 5வது பஞ்சபூதமாக சொல்லப்படும் நீருக்குரிய பஞ்சபூதமாகும். திருவானைக்காவல் ஜம்புலிங்கேஸ்வரர் கோயில்தான் நீருக்குரிய பஞ்சபூத கோயில் என்றும் சொல்லப்படுகிறது. இது தமிழ்நாட்டில் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளன. இத்திருக்கோயிலை திருவானைக்காவல் கோயில் என்றும் திருவானை கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்திருக்கோயிலானது சோழ நாட்டின் காவேரி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள மாபெரும் சிவன் கோயிலாகும். அங்குள்ள சிவன் கோயில்களில் இத்திருக்கோயில் என்பது 60வது சிவன் கோயிலாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த சோழன் மண்டலத்தில் எண்ணற்ற சிவன் கோயில்கள் இருப்பது சிறப்பு. திருக்கோயிலை பற்றி அப்பர், சம்பந்தர், சுந்தரர், தாயுமானவர் போன்ற எண்ணற்ற மகான்கள் தங்களுடைய திருப்பாடல்களை பாடி இந்த கோயிலின் பெருமையை வளர்த்துள்ளார்கள் என்பது சிறப்பாக செய்தியாக பார்க்கப்படுகிறது. இத்திருக்கோயிலை பாடல்கள் இடம்பெற்ற தலம் என்றும் பாடல் பெற்ற தலம் என்றும் சிறப்பாக வர்ணிக்கப்படுகிறது. தேவாரம் பாடப்பட்ட பாடல்களில் அதிகமான பாடல்களை கொண்ட திருத்தலம் என்றும் இத்திருத்தலத்திற்கு பெருமையும் உண்டு. இத்திருத்தலத்தில் உள்ள தீர்த்தங்கள் என்று பார்க்கப்படும் பொழுது அவை நவதீர்த்தங்கள், காவேரி தீர்த்தங்கள், இந்திரன் தீர்த்தங்கள், சந்திரன் தீர்த்தங்கள் ஆகும். திருத்தலத்திற்கு சோழர்கள், நாயக்கர்கள், நாட்டுக்கோட்டை நகரத்தார்கள் போன்ற எண்ணற்ற பெரியோர்கள் இத்திருத்தலத்திற்கு தங்களுடைய அருட்பணிகளை செய்திருப்பது சிறப்பு. ஒரு காலத்தில் இத்திருத்தலம் அமைந்துள்ள இடத்தில் வெண் நாவல் மரங்கள் அதிகமாக வளர்ந்ததாகவும் அந்த வெண் நாவல் மரத்தடையில் ஒரு சிவலிங்கம் காணப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. சிவ கணங்களில் இருவர் தாங்கள் பெற்ற சாபத்தின் காரணமாக இத்திருக்காட்டில் ஒருவர் யானையாகவும் மற்றொருவர் சிலந்தியாகவும் பிறந்தனர். வெண் நாவல் மரத்தின் அடியில் இருந்த சிவலிங்கம் கூரை இல்லாமல் மழையிலும் வெயிலிலும் திறந்த வெளியிலேயே காணப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த இருவரில் ஒருவர் சிலந்தியாக பிறந்தார் அல்லவா, அவர் அந்த சிவலிங்கத்தின் மீது வளையாக ஒரு வளையை ஏற்படுத்தி அந்த வளையின் உதவியை கொண்டு சிவபெருமானுடைய லிங்கத்தை வெயிலில் இருந்தும் மழையில் இருந்தும் மற்றும் அந்த மரங்களின் சரைகள் மேலே விழாமல் அந்த வளைகள் காத்ததாக சொல்லப்படுகிறது. மற்றொருவர் யானையாக பிறந்தார் அல்லவா, அவர் பக்கத்தில் இருந்த ஆற்றங்கரை, அதாவது காவேரி ஆற்றங்கரைக்கு சென்று தன்னுடைய துதியால் பூவையும் நீரையும் எடுத்து வந்து சிவபெருமானை வழிபட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது நடக்கும் பொழுது அந்த லிங்கத்தின் மீது இருந்த சிலந்தி கட்டி வைத்த வலை என்பது சேதப்படுத்தப்படும். அதாவது யானை தன்னுடைய துதியின் நீரை கொண்டு அந்த லிங்கத்தை பூஜை செய்யும் பொழுது அந்த வலையின் மேல் விழுந்து அந்த வலை சேதப்படுத்தப்படும். இது தினமும் நடந்து கொண்டே இருக்கும். ஆகையால் அந்த யானை என்ன செய்தது என்றால் அந்த சிலந்தியின் வலை என்பது தேவையற்றது என்று நினைத்து இவ்வாறு செய்து கொண்டிருந்தது. இதனால் அந்த சிலந்தி மிகவும் வேதனையுற்று நின்றது. இருந்தாலும் அந்த சிவலிங்கத்தின் மீது அந்த சிலந்தி தினமும் வலையை பின்னி வெயில், மழை மற்றும் அந்த மரங்களின் சருகள் விழாமல் காத்து சிவபெருமானை தினமும் வழிபடும். ஆக இந்த யானை மற்றும் சிலந்தி ஆகிய இருவருடைய செயல்பாடுகள் தினமும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் மிகவும் கோபமுற்ற அந்த சிலந்தி ஒரு நாள் அந்த யானையின் துதிக்கையின் ஓட்டையில் புகுந்ததாக சொல்லப்படுகிறது. இதனிடையே அந்த யானையும் சிலந்தியும் இருவரும் போராடி கடைசியில் இருவரும் இறந்தனர். ஆக இறுதியில் இவர்களுடைய சிவபக்தியை மெச்சி சிவபெருமான் அவர்கள் அந்த இருவரையும் உயிர்ப்பித்து அவர்களுக்கு சாப விமோச்சனத்தை நீக்கி அவர்களுக்கு அருளியார் என்பது சொல்லப்படுகிறது. இதில் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார். சிலந்தி மறுபிறவையில் கோச்சடங்க சோழனாக பிறந்தது. பின்னர் கோச்சங்க சோழன் சிவபெருமானுக்காக 70 கோயில்களை கட்டினார். அவற்றை மாட கோயில்கள் என்றும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அந்த கோயில்களுக்கு சில வெளி மிகவும் குறுகலாக இருக்கும். ஆகையால் இவற்றை மாட கோயில்கள் என்று சொல்லப்படுகிறது. இது கோயிலில்
யானைகள் ஏறுவதற்கு சற்று சிரமமாக இருக்கும். ஏனால் குறுகியான பாதை என்பதால். இந்த கோச்செங்கட் சோழன் கட்டிய 70 கோயில்களில் முதல் கோயில்தான் இந்த திருவானைக்கால் ஜம்புலிங்கேஸ்வரர் கோயில் ஆகும். இது நீருக்குரிய கோயில் என்று சொல்லப்படுகிறது. இத்திருத்தலம் அமைக்கும் பொழுது அதில் 4வது மதில் சுற்றை கட்டும் பொழுது சிவபெருமானை அவர்கள் ஒரு சித்தராக வடிவமடித்து வந்து அங்கே பணியாற்றும் பணியாளர்களுக்கு கூலியாக திருநீற்றை கூலியாக கொடுக்கப்பட்டது என்றும் வரலாறுகள் கூறுகின்றன. அந்த பணியாளர்களின் உழைப்பிற்கு ஏற்ப அந்த திருநீர் என்பது பிறகு தங்கமாக மாறியது என்றும் கூறப்படுகிறது. ஆகவே இத்திருக்கோயிலின் 4வது மதிலை திருநீற்று மதில் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த திருவானைக்கால் திருக்கோயிலை அப்பு தலம் என்றும் சொல்லப்படுகிறது. அப்பு என்பது வடமொழி சொல். அப்பு என்றால் தமிழில் நீர் என்று அர்த்தம். இது பஞ்சபூதங்களில் நீர்த்தலம் என்றும் சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயிலில் உள்ள ஜம்புலிங்கேஸ்வரரின் லிங்கம் என்பது தரை மட்டத்திற்கு கீழாகவே இருக்கும். ஆகையால் எப்பொழுதும் அந்த பகுதியில் நீர் கசிந்து கொண்டே இருக்கும். இன்னொரு சிறப்பு என்ன என்றால், காவேரி ஆற்றங்கரையில் ஓடக்கூடிய நீருடைய மட்டம், அதாவது அடிமட்டத்தை பார்க்கும் பொழுது அந்த நீருடைய மட்டமும் இந்த லிங்கம் அமைந்திருக்கும் இடமும் சரியாக இருப்பதாகவும், அதாவது சமமாக இருக்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது. கோடை காலங்களிலும் மற்றும் இந்த காவேரி ஆற்றங்கரையில் ஓடக்கூடிய காவேரி நீர் வற்றிய இருக்கும் பொழுது கூட அந்த கோயிலில் உள்ள லிங்கத்தின் பகுதியில் இந்த காவேரி நீர் கசிந்து கொண்டே இருக்கும் என்பது சிறப்பு. இத்திருக்கோயில் சுமார் 18 ஏக்கர் பரப்பளவு கொண்டதாகும். இத்தலத்தில் 4 திசைகளில் கோபுரங்கள் இருப்பது சிறப்பு. மேலும் இந்த திருக்கோயிலில் அம்மா, அதாவது அகிலாண்டேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் இந்த திருத்தலத்தில் தனி சன்னதி இருப்பது ஒரு சிறப்பு ஆகும். மேலும் மற்றொரு சன்னதியில் குபேரலிங்கம் இருப்பதும் சிறப்பு. கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6 முதல் 1, மாலை 3 முதல் இரவு 8:30 மணி வரை. பை மோட் இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஒரு ஆப் ஆகும். இந்த ஆப் மூலம் தங்களுடைய வீடுகளுக்கு தேவையான மளிகை பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் மற்றும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொலியை முழுமையாக பார்த்த அனைவருக்கும் நன்றிகள் கோடி.